வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. வீடு கட்ட ஆரம்பிச்சாலே எல்லாரும் உடனே வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜாதகம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆயிடுது. ஏன் சார் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வீடு என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முக்கியமானது. மனிதனா இப்ப அந்த நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். எலி, பூனை, குருவி, அந்த வீடு, அது டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, முக்கியம். அதுல மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். வீடு சரியாக அமைந்து விட்டால் அவன் தலையெழுத்தே மாறக்கூடியது. அவன் இருப்பிடம் சரியாக இருந்துட்டா வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் யூனிக்குங்க. அப்போ பொதுவாக ஏன் ரஜினிகாந்த் போயஸ்கானில் வாங்கி பெரிய நாளாண்டார், வாஸ்து குறையா இருக்கிற தனுஷ் அவர்கள் பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அப்போ ஏன் வந்தது? அப்போ இருப்பிடம் தேர்ந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் ஏன் கடற்கரை ஒட்டி வச்சார்? அவர் கடகராசியாக இருக்காரு, ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏன் பெரிய பிரபலங்கள் பேர் சொல்கிறோம்? புரிதலுக்காக. அப்போ இருப்பிடமே ஒருத்தர் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. வீட்டை எப்படி சொல்லலாம்? உடம்பு மாதிரிங்க. உயிரை காக்க உடம்பு தேவை, நம் உணர்வுகள் தேவை, குடும்ப உறவுகளை காத்து வரல, கணவன் மனைவி அந்யுன்யங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்க வீடு. வீடுன்னு சாதாரணம் கிடையாதுங்க, அது உயிர் ஓட்டம். அதில் வாஸ்துங்கிறது முக்கியம், கலருங்கிறது முக்கியம், நீளம் அகலம் முக்கியம், ஒரு சில தெருக்குத்துங்கிறது முக்கியம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வீடு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன்னா சல்லிய தோஷம் இருக்கிற வீடான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனி ஓட்டம் உள்ள வீடுன்னு ஒன்று இருக்கு, நாக ஓட்டம் உள்ள வீடுன்னு இருக்கு. இங்கெல்லாம் போனால் வளர்ச்சியா இருக்காது. ஒரு சில திசையில இவங்க ஜாதக ரீதியாக இந்த வாசல், இந்த தலைவாசல் வச்சிருந்தா டெவலப் ஆவீங்கன்னு இருக்கும். அப்ப இருப்பிடம் தேர்ந்து விட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான இது அவங்க வாழ்க்கை ஜெயிக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் பக்கத்தில் இருங்க, இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்கா, ஈபி கம்பம் இருக்கா, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ராசி இப்படி சொல்லும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும்பாங்க. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இதை வழிபாடு பண்ணணுமா, இத்தனையும் பார்க்கணும். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கும் ஒரு அஸ்திவாரங்க வீடு. ஓகே சார். சார், நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு வீடு வாங்குற மாதிரி ஏதாவது யோகம் இருக்கா? நிச்சயமா எல்லா ராசிக்கும் யோகம் உண்டு, விருச்சிக ராசிக்கு யோகம் இருக்கின்றன. ஆனா இவங்க வாங்குற அம்சம், அந்த இடம் பொருத்தம்னு ஒண்ணு பார்க்கணும். பொதுவாக இவங்க எப்படி வாங்கினா, நீர்நிலை அருகில், ஒரு ஏரி குளம் பக்கத்துல. இப்ப சென்னை மாதிரினா லேக் வியூ பாயிண்ட், இந்த பாக்கம், அப்ப ஏரியா இருந்து இப்ப கட்டின வைப்பாங்க, வேளச்சேரி, இந்த மாதிரி ஒரு ஏரி அருகில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஏரி ஒட்டி நீர்நிலை அருகில் அமைகின்றன. அப்ப இந்த ராசிக்காரங்களை ஒரு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவங்க வீட்டு அருகில பக்கத்துல ஒரு ட்ரைனேஜோ, ஒரு அந்த குப்பை குப்பை தொட்டி போடுகிற அந்த வெட்டியை முன்னாடி தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அம்சங்கள் இல்லைன்னா வீட்டு அருகில் பார்த்தீங்கன்னா அந்த கசாப்பு கடைன்னு சொல்லுவாங்களே, அந்த கோழி, ஆடு, இறைச்சி, நான்வெஜ் சம்மந்தப்பட்ட அந்த கடை பக்கத்தில் வந்துடும். ஒரு மாமி அந்த கடை தான் கரெக்டுங்க. ஏன்னா அவங்க விருச்சிக ராசி இன்னும் பர்ஃபெக்ட் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ராசி, இந்த ராசி இந்த மாதிரி ஒரு சில விஷயம், காலப்புருஷன் 8ஆம் இடம். அப்போ ஒரு இறைச்சியோ ஒரு கழிவு சம்மந்தப்பட்டதோ இருக்கின்ற அருகில் இவங்க வீட்டு பக்கத்தில் எப்படியோ ஒருத்தங்க டீச்சரு, ப்ரொஃபஸரு, ஒரு இந்த மாதிரி கோயிலில் வேலை செய்கிறவங்க யாரோ ஒருத்தங்க வந்துடுவாங்க. அப்படி இருந்தால் அந்த வீடு கரெக்டாக வாழ விடுகின்றன. இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லையா, இந்த வீட்டை விட்டு அந்த வீடு, அந்த வீடு. ஒரு சில பார்த்தீங்கன்னா சொந்த வீடு தப்பான இடத்துல கட்டிட்டாங்க, அதை வாடகைக்கு விட்டு வேறு வீட்டில் இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வீடு அந்த அம்சம், தலைவாசல் கதவு எப்படி வைக்கணும், எந்த திசை இருக்குது, யார் பேரில் இருக்கணும். ஒரு சில ஜாதக அமைப்பில் வீடே செட் ஆகாதுன்றது அவங்க பேரில் வாங்கக்கூடாது. இப்போ கணவன் மனைவி 2 பேர் சொன்னேன். ஒருத்தர் சொல்லுவார், சம்பாத்தியம் அவர் தான் வாங்குறாரு, அவர் என் வீடு இடம் மட்டும் எனக்கு அமைய மாட்டேதுங்க, எல்லாம் என் மனைவி பேரில் தான் வாங்குறோம் அப்படின்னா, உங்கள் அமைப்பே அப்படிதான், பணம் சேர்த்த முடியுது. அப்ப ஜாதகமும் அதையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே சார். இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 4 ரூம் இருக்கும், 4 இல்ல 2-3 ரூம்ஸ் இருக்கும். ஒரு 3 ரூம்ல போகும்போது அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் அறைக்கு போகும்போது மட்டும் ஒரு சின்ன சலனம் ஏற்படும். என்னப்பா இவ்வளவு நேரம் இருந்து நல்லா தான் இருந்தோம், இந்த ரூம்க்கு வந்தோன்னே ஏன் டிஸ்டர்ப்டா இருக்கு, அப்படி இல்லை அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் என்ன சார்? மேடம், அதுக்கு என்னன்னா, வாஸ்துவோட அடிப்படையுமே பஞ்சபூத தத்துவத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது. காற்று வரணும், வெளிச்சம் வரணும். அதுக்கு அந்த காற்று வெளிச்சம், அதில் அந்த ஒரு வெப்ப ஓட்டம் இருக்கணும், அந்த எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ஜன்னல் அடைச்சே வச்சுருப்பாங்க, இதில் மாட்டுவாங்க. இதில் ஃபாரின்லேருந்து வரும்போது சொன்னேன், அந்த கிளைண்ட்டு நான் சொன்னேன், உங்கள் வீடு மேல் ஃப்ளோர் அகலம் கம்மியான்னு கேட்டேன். என்ன சார் சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க 8 அடி தாங்கன்னாரு. நம்ம எங்கே 11 அடி கொடுக்குறோம், 10 அடி கொடுக்குறோம். அப்போ இந்த எனர்ஜி ஃப்ளோ, அங்கே கார்பன் டை ஆக்சைடு வீட்டுக்குள்ள நம்ம மூச்சு விடுற கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதை வெளியே போகிறதுக்கு உண்டான அம்சம் கொடுக்கணும். பழைய காலத்து வீட்டில் ஜன்னல் இங்கே வச்சுருப்பாங்க, அதுக்கு நேராக கதை வைப்பாங்க.
உள்ள வர காற்று வெளியே போகணும், வெளியே போகணும், வெளிச்சம் வரணும். ம். அப்ப காற்று வெளிச்சம் சரியாக இல்லாமல் எனர்ஜி ஃப்ளோ இதெல்லாம் இல்லைன்னா ஒவ்வொரு ரூமுக்கே மாறும். ம். ஒரு ஜாதகத்துல பார்த்துட்டு ஹாலில் உட்காந்தா நல்லா இருப்பாங்க, பெட்ரூம் போனால் சண்டை வந்துடும். ம். அப்போ அங்கே வைக்கிற பொருட்கள் தன்மையும் இருக்கு. ஒரு சில வைக்கிற இந்த இடத்துல தான் பெட் வைக்கணும், வெயிட் வைக்கணும் இருக்கு. அதெல்லாம் ஒரு எனர்ஜியோட ஃப்ளோவோட ரேஷியோ தாங்க இதெல்லாம். ஓகே சரி, இவங்க ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். நீங்க வீடு கட்டும் போதும் சரி, இல்ல ஏதாவது புதிய காரியம் தொடங்கும் போதும் சரி, வாடகை வீட்டுக்கு போறாங்கன்னா இந்த விஷயத்த கேர்ஃபுல்லா பார்க்கணும். என்ன சார் சொல்லுவீங்க? இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த திசையில கண்டிப்பாங்கன்னா மேற்கு திசை, அதாவது மேற்கும் தெற்கும், தென்மேற்கு சரியாக அமைத்த வீடு இருந்தால் நல்லா இருக்கும். தென்மேற்குல தெருக்குத்து வந்தால் பார்க்கவே கூடாது. அப்போ வீடு கட்டும் பொழுது தென்மேற்கு மூலை குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, இல்லை நைருதியும்பாங்க, இல்லை கன்னி மூலை, ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறும். இந்த வீட்டு அருகில் பின்னாடி பள்ளமாகவோ ட்ரைனேஜ் சம்மந்தப்பட்டதோ அங்கே போர் பாயிண்ட் போட்டிருந்தாலும் கவனிக்கணும். அங்கே போய் டாய்லெட் போட்டவங்கள நல்லா இருப்பாங்க, கவனிக்கணும். அப்போ அப்படி வந்துருச்சு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது என்ன சார் பண்ணுறது? அதுக்கு இடிக்காமல் கட்டக்கூடிய வாஸ்து முறைகள் இருக்கு. அதில் பொருளாகவோ மெட்டல் ஸ்ட்ரிப்பாகவோ ஒரு சில பொருளாகவோ அங்கே வைக்கக்கூடிய அந்த நான் சொன்ன ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பர்டிகுலர் பிராஸ் மெட்டல் மட்டும் போடுங்கன்னு ஒரு வீட்டில் கொடுத்தேன். பிராஸ் மெட்டல் கிச்சன் போட வெயிட் விலை கூட சார், அதை போடுங்க அதாங்க வாஸ்துன்னு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டல், ஒரு அலுமினியம் போட சொல்லுவோம், எஸ்எஸ்ல போட சொல்லுவோம், ரீசன் இருக்குங்க. இது மாதிரி போட்டால் தான் அந்த இது சரி நியூட்ரலைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக சார், நன்றி சார். தேங்க்யூ.